சுட சுட சாதத்தோட இந்த முட்டை தொக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இது செம்ம சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் சீரகம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனது இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வந்ததும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி முட்டையை உடச்சி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை திருப்பி விடும்போது உடையாமல் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. இது சுட சுட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.